الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر. இது சூரா காஷியாவுடைய ஆயத்துக்கள் 17வது ஆயத்திலிருந்து போதப்பட்டது. ஆரம்பத்தில் கியாமத்து நாளுடைய சில காட்சிகள் அல்லாஹ்விலிருந்து சூறாவுடைய ஆரம்பத்தில் சொன்னான். நரகவாதிகளின் நிலைமைகள் சொர்க்கவாதிகளின் நிலைமைகள் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய மகத்துவத்தின் மீது அல்லாஹுடைய குதிரத்தின் மீது அறிவிக்கக்கூடிய சில மஹ்லூக்குகளின் பக்கம் படைப்பினங்களின் பக்கம் கவனம் செலுத்தும்படி உற்று நோக்கும்படி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முக்கியமான 4 படைப்பினங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். முதலாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் என்ன ஒட்டகங்களின் பக்கம் பார்ப்பதில்லையா? கைஃப குலிகத், அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஆச்சரியமான விதத்தில் அல்லாஹு தஆலா ஒட்டகத்தை படைத்திருக்கின்றான். அதை அமைச்சிருக்கு, அதனுடைய உடலுடைய அமைப்பு, அதனுடைய தன்மைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமானது. அது மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு மிருகம். அது அவ்வளோ பெரிய சக்தி மிக்க மிருகமாக இருந்தும் கூட ஒரு பலகீனமான ஒருத்தர் அந்த ஒட்டகத்தை வழிநடத்தி கொண்டு இழுத்து கொண்டு போனாலும் அதுக்கும் அது வழிபடும், அவருக்கும் அது வழிபடும். இதே மாதிரி அந்த ஒட்டகத்துடைய எல்லா பகுதிகளும் அதுக்கு பிரயோஜனம் அடையப்படும். அதனுடைய இறைச்சி சாப்பிடப்படுது, அதனுடைய தோலை கொண்டு பிரயோஜனம் அடையப்படுது, அதனுடைய பால், இதே மாதிரி அதனுடைய விட்டைகள், இவைகள் கூட அவர்களுக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கு. எல்லாருக்கும் பிரயோஜனம் கிடைக்கிது. காரி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மிகப்பெரிய காதிமார்களை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களை கூட்டிட்டு போங்க, ஒட்டகங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். ஒட்டகங்களுடைய படைப்பு மிக வித்தியாசமானது. அதனால் அல்லாஹு தாலா ஒட்டகத்தை சொல்லுவாங்க தரையுடைய கப்பல், சஃபீனத்துல் பர், தரையுடைய கப்பல், பாலைவன கப்பல் தான் ஒட்டகம். எப்படி கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள், கடலில் போகக்கூடிய கப்பல்கள் பெரிய சாமான்கள் சுமந்து கொண்டு லேசாக போய் கொண்டிருக்குதோ, இதே மாதிரி ஒட்டகமும் அதுக்கு எவ்வளோ சுமையத்தினால் அது சுமந்து கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹதீஸில் வருது, முஃமினுக்கு உதாரணம் ஒட்டகத்தை மாதிரின்னு சொன்னாங்க. அந்த ஒட்டகம் அதை இழுத்து கொண்டு போனால் அது போகும், உட்கார சொன்னால் உட்கார்ந்துடும். ஒரு சுடக்கூடிய கல், அரபு நாட்டில் பொதுவாக பகல் நேரங்களில் கல் சூடாக இருக்கும், அந்த இடத்துல உட்கார வச்சாலும் உட்கார்ந்துருன்னு சொன்னாங்க. அது சின்ன ஒரு பொடியனொன்று வழி நடத்தி கொண்டு போனாலும், ஒரு ஒட்டகம் அல்ல, 100கணக்கான ஒட்டகங்களை ஒரு பொடியனொன்று கூட வழி நடத்தி கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு பணிவுடைய தன்மை அல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கு வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஒட்டகத்துடைய அமைப்பை நீங்கள் பாருங்கள். இதிலே அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான். வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். இதே மாதிரி வானத்தை பாருங்கள், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வானத்தை மிகப்பெரிய குதிரத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யன்னாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ். அவங்க பார்க்கலையா வானத்தை நாங்கள் எவ்வாறு படைத்திருக்கின்றோம், அவங்களுக்கு மேலே அது இருக்குது, அதை நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம் நட்சத்திரங்களை கொண்டு. வமாலஹாம் ஃபுரூஜ், அதில் எந்த ஓட்டைகளும் கிடையாது. இப்போ பாருங்கள், அல்லாஹு தஆலா திரும்ப பார்க்கும், 2 தடவை பாருங்கள், 3 தடவை பாருங்கள். ஃபர்ஜில் பஸ்ர கர்ரத்தைன், இன்னொருக்க பாருங்கள், 2வது தடவை பாருங்கள். அதில் ஏதாவது குறை இருக்குதாண்டு, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அல்லாஹு தஆலா வானத்தை படைத்திருக்கிறான். இன்றைக்கு எங்களுக்கு மேலே வானம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை எது வானம்னு சொல்லி. மிக உயரத்தில் இருக்குது. அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தால் எல்லாம் படைத்திருக்கின்றான். எந்த தூணும் கிடையாது. இவ்வளோ காலமாகி எந்த ஓட்டையோ ஒடிச்சலோ இல்லை, அது உடைஞ்சு விழுந்ததா சரித்திரம் இல்லை, தூண் இல்லாமல் எல்லாம் படைத்திருக்கிறான். வயலல் ஜிபாலி கைஃப நுசிபத். இதே மாதிரி மலைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? கைஃப நுசிபத், எப்படி நாங்கள் நட்டி வைத்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் எல்லாம் பூமியை படைச்ச நேரம் பூமி குலுங்க தொடங்கிச்சது, பூமி அதிர்ச்சியில் வர தொடங்கிச்சு.
அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா மலைகளை ரவாசி ஆணிகள் மாதிரி அதை தரிப்படுத்தக்கூடியதாக அல்லாஹு தஆலா மலைகளை பூமி மீது வைத்தான். எப்போ பூமிகள் இந்த பூமி மீது மலைகள் வைக்கப்பட்டதோ அப்போ பூமி குலுங்கிறது நின்றது. அது மட்டுமல்ல, மலைகளுக்குள்ளால் அல்லாஹு தஆலா விதவிதமான மாதிரி மலைகள் பல வகையில் இருக்குது. சில கல் மலைகள், சிலது மரங்கள் நிரம்பிய மலைகள், சிலதில் மரங்களே இருக்காது. இது மாதிரி அல்லாஹு தஆலா வித்தியாசமான அமைப்பில் படைத்திருக்கிறான். கனிம பொருட்கள் அல்லாஹ் மலைகளின் மீது வைத்திருக்கின்றான். சில மலைகளுக்குள்ளால அல்லாஹு தஆலா தங்கம் வரக்கூடிய அமைப்பு வச்சிருக்கிறான். சிலதில் வேறு வேறு உலோகங்கள் வந்து கொண்டிருக்குது. இது அல்லாஹு தஆலா ஒரு குதிரத்துடைய ஒரு படைப்பு தான் மலைகளும். இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாது. மலைகளை மனிதனால் உருவாக்குறதுன்னா லேசான காரியம் அல்ல. மலைகளை குடையிறாங்க, ஆனால் மலைகள் உருவாக்குது என்பது லேசான காரியம் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால் அல்லாஹு தஆலா அந்த மலைகள் உருவாக்கியிருக்கின்றான். அது எப்படி நடப்பட்டிருக்குன்னு பார்க்கவில்லையா? வைலல் ஆர்தி கைஃப சுத்திஹத், இதே மாதிரி பூமியை நாங்கள் எப்படி சமனாக தரையாக நாங்கள் விரித்திருக்கின்றோம், அப்படியே அல்லாஹு தஆலா பூமியை ஒரு விசாலமான விரிப்பு போன்ற ஆக்கியிருக்கின்றான். இதில் அல்லாஹு தஆலா இந்த 4 படைப்பினங்கள், ஒட்டகம், வானம், பூமி, அதே மாதிரி மலைகள், இது 4 அரபு நாடுகளில் பொதுவாக இருக்கக்கூடிய படைப்பினங்கள். அப்போ அல்லாஹு தஆலா அந்த கிராமவாசிகளுக்கு கூட அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பார்த்து இதை கொண்டு பெரிய படிப்பினை பெறலாம். இதை படைத்தொருவன் இருக்கிறான். நீ ஏறக்கூடிய ஒட்டகம், அதில் உட்கார்ந்து பாரு, உனக்கு ஒரு படிப்பினை இருக்குது. உனக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தை பாரு, உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மலைகளை பாரு, உனக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியை பாரு. இதுகளை பார்த்தாலே நீ அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய சக்தியை விளங்கிக் கொள்வாய். இதை படைத்த ரப்பு எவ்வளோ சக்தி மிக்கவன். அவன் படைத்தது மட்டுமல்ல, இது அனைத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர யாரும் இபாதத்துக்கு தகுதியற்றவர்கள் என்ற விஷயத்தினை விளங்கிக் கொள்வாய் என்று அல்லாஹு தஆலா அதை பார்க்கும்படி சொல்லுகின்றான். இது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ரசூலா இடத்துல கேள்வி கேட்கிறத ரசூலா தடுத்திருந்தாங்க. வீணான கேள்விகள், அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அத்தியாவசியமான தேவையான கேள்விகள் கேட்க மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது, வீணான கேள்விகள் தவிர்த்து கொள்ளும்படி. அதனால் சஹாபாக்கள் கேள்வி அதிகமாக கேட்கல. எந்த கேள்வி வீணாக இருக்குமோன்னு பயந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 12 கேள்விகள் தான் சஹாபாக்கள் ரசூலாட்ட கேட்டிருக்கிறாங்க. அந்த 12 கேள்விகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த 12 கேள்விகளும் குர்ஆனில் கூட வந்திருக்கு. எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், எஸ் அலூனக அனில் யதாமா, எஸ் அலூனக அனில் மஹீத். ஹைதை பற்றி கேட்குறாங்க, அனாதைகளை பற்றி கேட்குறாங்க, பிறைகளை பற்றி கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க 12 கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க. சஹாபான ரசூலோட கூட இருந்தவங்க. ஆனால் கிராமவாசிகள் வருவாங்க. அவங்க சொன்னாங்க, கிராமவாசிகள் வெளியூருக்காரங்க வருவாங்க. அவங்க சில கேள்விகள் புத்திசாலித்தனமாக கேட்பாங்க. அந்த கேள்விகளை நாங்களும் என்ன பதில் கொடுக்கப்படுன்னு கேட்டுக்கொண்டிருப்போம். ஒரு கிராமவாசி வந்தார், இந்த சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்தில் உங்களுடைய தூதர் வந்தார். அவர் சொன்னார், உங்களை அல்லாஹ் ரசூலாக அனுப்பினதாக உண்மையான்னு கேட்டாங்க. ரசூலா உண்மைதான். வானத்தை படைச்சாருன்னு கேட்டார். அப்படின்னா வானத்தை யார் படைச்சது? ரசூலா அல்லாஹ். பூமியை யார் படைச்சதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ். மலைகளை நட்டது யாரு? அல்லாஹ். இதே மாதிரி எந்த அல்லாஹ் வானத்தை படைத்தானோ, பூமியை படைத்தானோ, மலைகளை படைத்தானோ, அந்த அல்லாஹ் தான் உங்களை நபியா அனுப்பினான்னு கேட்டார். நிச்சயமாக அந்த அல்லாஹ் தானே நபியா அனுப்பினான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உங்களோட ரசூல் அவர் எங்களுக்கு சொன்னார், 5 நேர தொழுகை எங்களுக்கு கடமை என்று சொல்லி, ஒரு நாளைக்கு இரவுலையும் பகல்லையும் 5 நேரம் தொழணும்னு சொல்லி, அது உண்மைதானான்னு கேட்டாங்க. உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான், எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. எந்த அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை ஏவினானான்னு கேட்டார். சொன்னால் அந்த அல்லாஹ் தான் எனக்கு ஏவி இருக்கிறான். இதே மாதிரி உங்களோட ரசூல் நீங்கள் அனுப்பின தூதுவர் நினைக்கிறாரு எங்களை மீது ஜக்காத் கடமைன்னு சொல்கிறாரு, உண்மைதானான்னு கேட்டாங்க. நிச்சயமாக. திரும்ப கேட்டார், எந்த அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினான் அவரா அந்த அல்லாஹ் இதை ஏவினான்? ஒரு நிச்சயமாக தான் ஏவினான். அதுக்கு பிறகு சொன்னார், உங்களோட தூதுவர் எங்கள்கிட்ட சொன்னார், யாருக்கு முடியுமோ அவர் ஹஜ்ஜுக்கு வர சொல்லி, ஹஜ்ஜுக்கு வரணும், அதுவும் உண்மைதானா? உண்மைதான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், வல்லதி பஅஸக பில் ஹக் லா அஸீது அலைஹின்ன ஷைஅன் வலா அன்குஸ் மின்ஹுன ஷைஆ. நீங்கள் எதை சொன்னீங்களோ, உங்களோட தூதர் எங்கள்கிட்ட சொன்னாரோ, இதை நான் முழுமையாக செய்வேன், அதிகரிக்க மாட்டேன், குறைக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஸதக லா யதுகுலுன்னல் ஜன்னah, இவரை உண்மை சொல்கிறார் என்றால், சொன்ன பிரகாரம் உண்மையாக நடப்பார் என்றால்
நிச்சயமாக அவர் சொர்க்கம் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயன் சொன்னாங்க. அப்படின்னா ஷரியத்துடைய கட்டளை பிரகாரம் முழுமையாக வாழ்வார் என்றால் நிச்சயமாக அவர் சொர்க்கம் நுழைவார். அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், மலைகளை நட்டான் என்ற கேள்விகள் அந்த கிராமவாசி கேட்டிருக்கிறார். இந்த ரிவாயத் முஸ்லீம் ஷரீஃபில் இது மாதிரி நிறைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்க, உங்களோட வேலை உபதேசம் செய்கிறது தான், அவங்களுக்கு மார்க்க விஷயங்களை புத்திமதிகளை சொல்கிறது தான். லஸ்த அலைஹிம் பி முசைத்திர், நீங்கள் நபியே அவங்கள மீது திணிக்கக்கூடியவராக அல்ல, அவங்கள நிர்பந்திச்சு அவர்களை கஷ்டப்படுத்தி செய்ய வைக்கிறார் உங்களோட பொறுப்பல்ல. உங்களோட வேலை உபதேசம் செய்கிறது, சட்டங்களை மார்க்கத்தை முன் வைக்கிறதான். இன்னமா அலைக்கல் பலாக் வலைன் ஹிசாப். அல்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், உங்களோட வேலை எச்சரிக்கை செய்கிறது, எத்தி வைக்கிறது, நாங்கள் கேள்வி கணக்கு கேட்போம், ரசூல் சொன்னதன்படி நடந்தீங்களா இல்லையா அதை விசாரிக்கிறது எங்களோட பொறுப்பு. அதனால் நீங்கள் அவர்கள் மீது அடக்கி ஆள வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் உண்டாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடையாது. உங்களோட வேலை ஈமானை முன்வைக்கிறதான். ஈமான் அவர்கள் மீது நிர்பந்திக்க கூட உங்களால் முடியாது, திணிக்க முடியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமிர்த நுகாத்தில நாஸ் ஹத்தா யக்கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஇதா காலூஹா அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கிஹா. சொன்னாங்க, எனக்கு எது வரைக்கும் ஏவப்பட்டிருக்கின்றா மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும் அவங்களோட யுத்தம் செய்யும்படி. அப்படின்டா குஃபார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தாங்கண்டா அவங்களோட யுத்தம் செய்வோம். அவங்க களிமா சொல்லிட்டாங்கண்டா அவங்களோட எந்த சண்டையும் நாங்கள் பிடிக்க மாட்டோம். எப்போ களிமா சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட இரத்தங்கள் பாதுகாக்கப்படும், அவருடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் களிமா சொன்னதுக்கு பிறகு ஷரியத்துடைய மீறல்கள் ஏதாவது செஞ்சால், அவர் கொலை செஞ்சிட்டாரு அல்லது திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தார், இது போன்ற ஏதாவது காரியம் செஞ்சால் அவர்களை உயிர் பறிக்கப்படும் என்பது மார்க்க தீர்ப்பு. அப்படி இல்லாட்டி அவங்களோட உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஹிசாபுஹும் அலல்லாஹி அஸ்ஸ வஜல். ஆனால் அவங்களோட கேள்விகளுக்கு அல்லாஹ் இருக்குது. அப்படின்னா உள்ளத்தால் சொன்னாங்களா, வாயால் சொன்னாங்களா, வெறும் நாவாலையா என்பது நமக்கு தெரியாது. களிமா சொல்லிட்டாங்களா ஏற்றுக்கொள்வோம், உள்ளத்தில் நெருக்க அல்லாஹ் விசாரிப்பான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு ஓதி காட்டினாங்க, ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பி முசைத்திர். நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க, அதான் உங்களோட வேலை. நீங்கள் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு மீது இல்லை. இல்லாமன் தவல்லா வ கஃபர். ஆனால் யார் இஸ்லாத்துடைய களிமா ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் இஸ்லாத்துடைய கடமைகளை உறுப்புகளால் செய்யாமல் அமலை விட்டு புறக்கணிக்கிறாரோ, இஸ்லாத்துடைய காரியங்களை நாவால் பொய்ப்பிக்கின்றாரோ அவர்களை தவிர அவங்களுக்கு ஃபயுஅஸிபுஹுல்லாஹுல் அஸாபுல் அக்பர், அவர்களை அல்லாஹ் தஆலா பயங்கரமாக வேதனை செய்வான். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அபு உமாமா பாஹ்லி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹாலித் இப்னு யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் போனாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட மிக மிருதுவான லேசான ஒரு வார்த்தையை சொல்லித்தாங்கண்டு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் கேட்டிருக்கிறேன், அலா குல்லுக்கும் யதுகுலுல் ஜன்னா, உங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லாமன் ஷரத அலல்லாஹி ஷராதல் பஈரி அன் அஹ்லிஹி. ஆனால் ஒட்டகம் தன்னுடைய எஜமானை விட்டு வெரண்டோடுற மாதிரி யார் அல்லாஹுக்கு எதிராக அல்லாஹுக்கு எதிராக இயங்குறாங்களோ, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாங்களோ அவங்களே தவிர மற்ற எல்லாரும் சொர்க்கம் போவாங்க. இது ஒரு லேசான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இதில் விபச்சாரம் செஞ்சா, களவெடுத்தா, கொலை செஞ்சாங்க கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து அவங்க சொர்க்கம் போவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு தண்டனை தான். இன்ன இலைனா யாபகம், அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எங்கள்கிட்ட நிச்சயமாக திரும்பி வருவார்கள். சும்மா இன்னாலைனா ஹிசாபகும், நாங்கள் பிறகு அவங்களிடத்தில் விசாரிப்போம், அவங்களுடைய அமல்களை அதுக்கேற்று கூலி கொடுப்போம். நல்லதுன்னு சொன்னால் நல்லது, கெடுது என்றால் கெடுது. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விளங்கி அவனுடைய குதிரத்தை ஏற்று அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா